Hi friends, welcome to Gomu's lifestyle. குக்கர்ல கத்தி எல்லாம் போட்டு பாருங்க. அதே மாதிரி மண்சட்டியில உப்பு போட்டு பாருங்க. என்னடா குக்கர்ல கத்தியும் மண்சட்டியில உப்பையும் போட சொல்லுதேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு என்ன டிப்ஸ்ங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் பால் கட் பண்ணுறதுல இருந்து காய்கறி கட் பண்ணி சமைக்கிற வரைக்கும் நமக்கு சிசரும் கத்தியும் ரொம்பவே தேவைப்படுற ஒன்றுங்க. சிசரும் கத்தியும் ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா அன்றைக்கி பொழுது ஃபுல்லாகவே நமக்கு நல்லாவே இருக்காதுங்க. ஏன்னா நம்ம காய்கறி கட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணினா தான் நமக்கு சமையல் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதே ஷார்ப் இல்லாத மங்குன கத்தியாக இருந்துச்சுது அப்படின்னா நமக்கு வேலை சுறுசுறுப்பாகவே போகாதுங்க. நமக்கு டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால் நமக்கு நிறைய கோவங்கள் தாங்க வரும். இந்த கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு கடையில் போய் அதிக காசு கொடுத்து சாணம் பிடிக்கணும் தேவையே இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சேயே நம்ம கத்தி எவ்வளவு மங்கி போனாலுமே எப்படி நல்லா ஷார்ப்பாக சாணம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக கடையில் போய் சாணம் பிடிக்கணும்னு தேவையே இல்லைங்க. இதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வீட்டில் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது காலியாகிற ஸ்டேஜில் அதை நம்மளால் எடுக்க முடியாது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுரும். அப்படி பேஸ்ட்டு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு கத்தியை நல்லாவே ஷார்ப்பாக்கி காட்டுங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம உள்ளே இருக்கிற பேஸ்ட் எல்லாம் வர்ற மாதிரி நல்லா அந்த தண்ணியில் நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருக்கிற பேஸ்ட் எல்லாமே நமக்கு இந்த தண்ணியோட நல்லா கலந்துரும். பேஸ்ட்டை எடுத்துட்டு இந்த கவரை தூக்கி தூர போட்டுடலாம். இப்போ இந்த பேஸ்ட் நமக்கு காணாது. இன்னும் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை இந்த பேஸ்ட் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கைட்டையே கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு ரொம்ப மங்கி போன கத்தியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த 2 கத்தியும் பார்த்தீங்கன்னா வெட்டவே வெட்டாதுங்க. அந்த அளவுக்கு கலரும் மாறி போயிடுச்சு. அதே மாதிரி அந்த சிசரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கி போயிடுச்சு, வெட்டவே வெட்டாது. இப்போ இந்த குக்கரில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் ஆவியெல்லாம் போட்டு அதுக்குள்ள நம்ம இன்னொரு டிப்பு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் எழுந்ததும் பால் பாக்கெட்டை கட் பண்ணுறதுக்கு உதவுறது இந்த சிசர் தாங்க. இந்த சிசர் மங்கி போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி பொழுதே நமக்கு நல்லாவே இருக்காது. ஏன்னா நம்ம பால் பாக்கெட்டை கட் பண்ணி காஃபி போட்டு குடித்தாதான் நமக்கு மற்ற வேலையெல்லாம் நமக்கு சுறுசுறுப்பாக ஆகுங்க. வாழை இலை எடுத்திருக்கேன். உங்கள் சிசர் மங்கி போய் வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னா இந்த வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. உங்கள் சிசர் நல்லா ஷார்ப் ஆயிரும். இந்த டிப் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கத்தி வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னா கத்திக்கு இந்த மாதிரி மண்சட்டி எடுத்துக்கிறேன். மண்சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கத்தியோட 2 பக்கமுமே நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த கத்தியை இந்த மண்சட்டியில் வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். கத்தி நல்லா ஷார்ப்பாயிருங்க. அப்போம்லாம் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்லில் கத்தியை வச்சு நல்லா சாணம் வைப்பாங்க. இப்போ நம்ம கல்லெல்லாம் தேடி போகணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் மண்சட்டி இருக்க தான் செய்யும். இந்த மண்சட்டியில் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இடிக்கல் இருந்ததுன்னா அந்த இடிக்கல்லில் கூட இந்த மாதிரி பேஸ்ட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஷார்ப்பாயிரும். கொஞ்சமாக பொடி உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மண்சட்டியில் ஓரமாக இந்த உப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா கத்தி நல்லா ஷார்ப்பாயிருங்க. இந்த உப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கத்தி நல்லா ஷார்ப்பாயிரும். நல்லா சாணம் பிடிச்சி நமக்கு கொடுக்குங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கத்தி வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னு கடைக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க உப்பை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். நல்லா ஷார்ப்பாயிரும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் சிசர் வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாத்திரை கவர் நம்ம மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை நம்ம தூக்கி தூர போடுவோம். இந்த கவரை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கவரை இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணினீங்க அப்படின்னா சிசர் நல்லா ஷார்ப்பாயிருங்க. இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நெயில் கட்டர் நம்ம வாங்கின புதுசில் நல்லா கட் பண்ணுங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெயிலை கட் பண்ணாது. இதுக்கு நான் அலுமினியம் ஃபாயில் தாங்க எடுத்திருக்கிறேன். இதை நம்ம 2 இப்படி மடிச்சு விட்டுட்டு இந்த நெயில் கட்டரை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நெயில் கட்டர் நமக்கு நல்லாவே ஷார்ப்பாயிருங்க. நெயிலை நல்லா கட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நெயில் கட்டர் நல்லா ஷார்ப்பாயிருச்சுது.
கத்தியும் வெட்டவே மாட்டுக்குது அப்படின்னா வந்து இதே அலுமினிய ஃபாயிலை இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு அந்த கத்தியில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாயிருங்க. நம்ம கடையில் சாணம் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா ஷார்ப்பாயிரும். அதில் இருக்க அந்த அழுக்கு, அதில் இருக்க கரைகள் இது எல்லாமே வந்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குக்கரில் வந்து கத்தியெல்லாம் வந்து ஒரு விசில் வந்து வச்சோம். இப்போ ஆவியெல்லாம் போயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். சூடாக இருக்கும், அதனால் எடுக்கும்போது பார்த்து எடுங்க, கையில் வந்து சூடு பற்றாமல். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் கத்தியை ஃபுல்லாக. நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து தேய்க்கணும் எதுவுமே செய்யாண்டாம். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாயிரும். அதே மாதிரி அந்த கத்தியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிருங்க. அந்த 2 கத்தி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரொம்ப வந்து கரை பிடிச்சி போய் அழுக்காகவும் இருந்தது. இப்போ பாருங்கள், நான் தேய்க்கலை ஒன்றும் செய்யலை, அப்படியே வந்து ஒரு விசில் வச்சு எடுத்தது தான். கத்தி வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிருச்சுது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப வந்து கத்தி மங்கி போயிடுச்சு, ரொம்ப வந்து கரையாக அழுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்து குக்கரில் நீங்கள் வந்து ஒரு விசில் வந்து வச்சு எடுங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிசர் வந்து ரொம்ப மங்கி போய் இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக நல்லா சைனிங்காகவும் இருக்குது. நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு சிசரு, கத்தி, நெயில் கட்டர் இதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு நீங்கள் கடைக்கெல்லாம் போகவே வேண்டாங்க. நான் சொல்லியிருக்க டிப்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். உங்கள் கத்தி, சிசரு எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாயிரும். இதுக்காக கடையில் அதிகமாக காசு கொடுத்துலாம் நீங்கள் வந்து சாணம் பிடிக்கணும் தேவையே இல்லைங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.